அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில கடந்த ஒரு வாரமாக ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்கு. பெரிய விமர்சனமாகவும் காரசாரமாகவும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இன்றளவும் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அது என்ன பிரச்சனைனா, ஹபீபி என்று சொல்லக்கூடிய படம் வெளியாயிருச்சு. இந்த படத்திற்கு இஸ்லாமிய வாழ்வியல் என்ற ப்ரொமோஷனை கொடுத்து முஸ்லிம்களை திரையரங்கத்தின் பக்கம் அழைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஹராம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சாரங்கள் வந்துருக்கு. இன்னொரு பக்கம் அப்படின்னா இல்ல, இது இஸ்லாமிய வாழ்வியல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யக்கூடிய படம் சொல்லக்கூடிய மற்றொரு கருத்தும் வருது. இந்த சூழல்ல இந்த படம் முஸ்லிம்கள் தான் போய் பேக்கப் பண்ணி அதை தூக்கி நிறுத்தி கொண்டாடணும் அல்லது வெற்றியடை செய்வாங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாடுகள் உருவாக்கங்கள் எல்லாம் இல்லாம வெகுஜன மக்கள் பொதுமக்களும் இன்னைக்கு இந்த படத்தை ஏற்று கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு சில படங்கள் தான் குடும்ப படங்களாக அனைவரும் பார்க்கக்கூடிய படங்களாக அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய படமா அமையும். அப்படிப்பட்ட படங்கள்ல ஹபீபி என்று சொல்லக்கூடிய ஒரு படம் முக்கியமான படமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வெகுஜன மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னா, முஸ்லிம்கள் குறித்தான பார்வை அவங்களுக்கு மாறி இருக்கு. முஸ்லிம்களுடைய பழக்க வழக்கங்கள், சிந்தனைகள், அவருடைய கால ரீதியான கால ஓட்டத்தில் அவங்களுடைய மாற்றங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்களை இஸ்லாம் அல்லாத தொப்பில் குடிவரவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில வெகுஜன மக்கள் வழியாக இன்னைக்கு இந்த படம் கொண்டாடப்பட்டு இன்னைக்கு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ இதுல இந்த படம் ஹராமா ஹலாலா அப்படிங்கிற பேச்சு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது இஸ்லாமிய வாழ்வியல் அப்படிங்கிற அந்த கூற்று என்பது சரியா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் எழுந்துட்டு இருக்கு. சோ இதை குறித்து எனது அறிவுக்குட்பட்டு இறைவன் எனக்கு கொடுத்த கொஞ்சம் சின்ன அறிவுல சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். சரியா தவறா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி தவறு அப்படிங்கிற நிலையில தான் இருக்கணும் தவிர நடுநிலை என்ற ஒரு விஷயமே இந்த உலகத்துல கிடையாது. நடுநிலை அப்படிங்கிற விஷயங்கள் அல்லாமல் சரி தவறு, ஒரு படத்துல இது சரி இது தவறுன்னு பேசணும். சரி என்று முழுக்க பேசிவிட்டு தவறை பேசாமல் இருப்பதும், முழுக்க தவறு என்று பேசி இது சரி என்று பேசாமல் இருப்பதும் இது முறையாகாது. ஹலால் ஹராம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிற மேற்கோள் நம்ம யோசிக்காம சில விஷயங்களை நம்ம பார்ப்பது என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா தான் இருக்கு. சோ இதை குறித்து சற்று விரிவாக இந்த காணொலியில பார்ப்போம். முன்னாடி நம்ம ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு உங்களது உறவினர்களுக்கும் உங்களது நண்பர்களுக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. வாங்க விஷயத்துக்குள்ள போவோம். என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, தமிழ் சினிமா வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய பதிவு செய்ததான எந்த குறிப்புகளும் இதுவரையிலும் தமிழ் சினிமால கிடையவே கிடையாது. இந்த படம் வெளியான பின்னாடி ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருமோ, பெரிய அளவுல இது பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய இயக்குனர் மீரா கதிவன் பெரிய அளவுல அச்சப்பட்டு இருந்தாங்க. ஏனென்றால் இந்த படம் முழுக்க முழுக்க இஸ்லாமியருடைய வாழ்க்கையை பேசிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அவருடைய நிலையிலிருந்து இந்த படம் பிரச்சாரத்தில் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் பல நபர்கள் இது இஸ்லாமிய வாழ்வியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்துச்சு. ஏன் நாமும் சில இடங்கள் இஸ்லாமிய வாழ்வியல் தான் பதிவு செஞ்சிருக்கோம். அப்ப இந்த இஸ்லாமிய வாழ்வியல் சரியா இந்த பதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் தவறுதான். சபரிமாலா அவங்க இந்த படம் வெளியான பின்னாடி ஒரு காணொலி போட்டாங்க. முழுமையா பார்த்தேன். அதுல எல்லா விஷயங்களுக்கும் நான் உடன்பட்டு நிக்கல, பல விஷயங்களுக்கு உடன்பட்டு நிக்கிறேன் மார்க் அடிப்படையில. இப்ப இஸ்லாமிய வாழ்வியல்ல ஒரு படம் வருது அப்படிங்கும் போது அந்த வாழ்வியல் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக பொருந்தி இருக்கணும் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்ப குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக பொருந்திய அடிப்படையில இதுவரையும் சினிமாக்கள் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. மெசேஜ் படம் ஆகட்டும், உமர் சீரீஸ் ஆகட்டும், எர்துகுரல் சீரீஸ் ஆகட்டும், எர்துகுரல் கூட தனியா வச்சிருவாங்க அது கிலாபத்துடைய ஆட்சிக்கு முன்பு பின்புன்னு. அப்ப அந்த இது உமர் சீரீஸ், மெசேஜ் போன்ற படங்கள் கூட இஸ்லாமிய வாழ்வியலை எப்படி பிரதிபலிக்குதான்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில பெண்களை காட்டக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப பெண்களை சில இடங்கள்ல காட்டக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்ப இதெல்லாம் சற்று காலங்கள் செல்ல செல்ல யூசுப் அல் கர்லாவி போன்றவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில அவர்களை கூட ஃபத்மா விடக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஏன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சில ஆலிம்களை சில பேர் ஏத்துக்குவாங்க, சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கும் போது யூசுப் அல் கர்லாவியுடைய பார்வையில தான் மெசேஜ் போன்ற படங்கள் வருது. அந்த மெசேஜ் உமர் சீரிஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய வரலாறு என்ன, இஸ்லாமியுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு பறைசாற்றி இருக்கு. எர்துகுருல் இது போன்ற சீரீஸை பார்த்து கூட பல நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இஸ்லாத்துக்கு வந்ததை தாண்டி இஸ்லாத்தை குறித்த தவறான சிந்தனை இருக்கும் தெரியுமா, தீவிரவாத முத்திரை போன்ற சிந்தனைகள், இது உடைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுலையும் ஒரு படம் இருந்திருக்கு. அப்ப படங்கள் என்பது ஹராமா ஹலால் அப்படிங்கிற வாதத்துல வரும்போது படம்னாலே ஹராம் தாங்க, அதுல என்ன நல்ல சினிமா கெட்ட சினிமா எல்லாமே ஹராம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சோ இப்படி சொல்லக்கூடியவர்கள் கூட எப்படி இருக்காங்கன்னா, சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களா இருக்காங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ இந்த சப்ஜெக்டே வேணாங்கிறவங்க பட்டன் போனோட தனது வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காங்க. எங்க ஊர்ல இன்னும் சில நபர்கள் இருக்காங்க, ஐவேளை துருவாங்க, பட்டன் போன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சோசியல் மீடியா பக்கமே போல, ஏன் உள்ள போனாலே இது போன்ற விஷயங்கள் இருக்கும், நம்ம கருத்து சொன்னோம்னா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் பக்கமே போகாதவங்க இருக்காங்க. சில நபர்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. சோ இப்ப இந்த வரிசையில பார்க்கும்போது சினிமாவை ஹராம் ஹலால் என்று நாம் முத்திரையிடுவதற்கான சூழல் என்பது இங்க இல்ல.
முழுமையாக ஹராம் என்று ஃபத்வா இட்டு உலக முஸ்லிம்கள் யாருமே படம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு யாருமே இங்கே தள்ள முடியாது. ஏன்னா முன்பு ஒரு காலம் இருந்துச்சு, போட்டோ எடுப்பது ஹராம்னு சொல்லிட்டு, நல்ல போட்டோ கெட்ட போட்டோ என்ன எல்லா போட்டோவும் எடுப்பது ஹராம்னு. ஸோ அதை இன்னைக்கு பின்பற்றி கொண்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு முகநூல்ல பல்வேறு ஆலிம் பெருமக்கள் கூட புகைப்படங்கள் பதிவிடுறாங்க, பயான்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு சோசியல் மீடியாவை பயன்படுத்துறாங்க, இந்த செல்ஃபி கூட எடுத்து போடுறாங்க. அப்ப இப்படி ஒரு கேள்வி வரலாமே, நீங்க செல்ஃபி எடுக்கிறீங்கும் போது உங்களது ஆலிம்கள் உங்களுடைய புகைப்படத்தை வந்து ஒரு பெண் கையில மொபைல் வச்சிருக்கா பாக்குறான் அப்படிங்கும் போது அது ஒரு தவறான விஷயம் ஆயிராது. பல கேள்விகள் எழுப்பலாம். அப்ப இங்கு தோற்றம் என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் கை தெரியலாம் முகம் தெரியலாங்கிற ஒரு வரையறை இருக்கு. அப்ப இந்த முகம் கை தெரியக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து பெண்கள் சோசியல் மீடியால பயன் பண்றாங்க, பல விஷயங்களை பேசுறாங்க. அதற்கு மேலாக முகச்சாயத்தை பூசுவது, உதட்டுக்கு சாயம் பூசுவதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லக்கூடிய கருத்தின் அட்டென்ஷன் கிடைக்காம தன் மீதான ஈர்ப்பை செலுத்தக்கூடிய பெண்களை குறித்து இன்னைக்கு ஆலிம்கள் உலமாக்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பெண்கள் எல்லா துறையிலும் இருக்கணும், மாற்று கருத்து இல்ல. பயான் போன்ற விஷயங்களையும் பேசணும், மாற்று கருத்து இல்ல. ஆனால் அது தன்னை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல வந்து மார்க்கம் வரையறையை கொடுக்கும். அப்ப இவ்வளவு விஷயங்களே நம்ம பேணிட்டு இருக்கோம். அப்ப இந்த அடிப்படையில நம்ம சினிமாக்குள்ள வரும்போது இது ஹராம் ஹலால்னு சொல்லிட்டு இன்னைக்கும் தீர்க்கமான முடிவுகள் கிடையாது. சினிமாவை பொறுத்தவரை இஸ்லாமிய பார்வையில் எப்படி வைக்கப்படுகிறது, நல்ல சினிமா அப்படிங்கிறதுனா என்ன, அப்ப இஸ்லாமிய வாழ்வியல் சினிமா அப்படின்னா என்னன்னா, இஸ்லாமிய வாழ்வியல் வந்து குரானும் ஹதீஸுக்கும் நெருக்கமா இருக்கணும்னா அதுல பெண்கள் பயன்படுத்தக்கூடாது, இசை இருக்கக்கூடாது, எந்த விதம் அது நாடகத்தன்மையில் அதாவது மிதமிஞ்சி அடிப்படையில் இருக்கக்கூடாது, கற்பனையாக இருக்கக்கூடாது, பொய்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த வரையறையை பயன்படுத்தி ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் சினிமாவை பதிவு செய்ய முடியுமானா முழுமையாக முடியாது அப்படிங்கறதுதான் எதிர்ச்சியான உண்மை. ஆனால் அதை கடந்து இஸ்லாமிய கருத்தியலை பரப்ப வேண்டும், இஸ்லாமிய சொல்லாடல்கள் பழக்க வழக்கங்களை வந்து நம்ம வந்து பொதுமக்கள் மத்தியில வைக்கணும் அப்படிங்கிற தேவை இங்க எங்க வந்து நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவெளியில இஸ்லாமியர்கள் இப்படித்தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோ வந்து சினிமாக்கள் வழியாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. நல்ல சினிமா சமீப காலமா வருது, அதை ஏன் முஸ்லீம்களே பாராட்டிட்டு இருக்கோம். டானாகரன்ங்கிற படத்துல ஒரு நல்ல ரோல் வந்துச்சு, இஸ்லாமிய ரோல். அந்த ரோலை மட்டும் எடுத்து பாராட்டணும், முழு படத்தை உட்காந்து பாராட்டல. அயோத்திங்கிற படம் வந்துச்சு, முஸ்லீம்கள் மனிதநேயம் கொண்டவர்கள்ங்கிறத காட்டினாங்க, அதை பாராட்டணும். ஏன் அந்த படத்தை சில காட்சிகள் நம்ம பார்க்கவும் செஞ்சோம். அதே போல மாநாடுன்னு ஒரு படம் வந்துச்சு. இன்னும் வந்து இது நிக்காயினும் திருமணத்துல பாத்தீங்கன்னா 5 கட்டாய கடமைகள் ஷியாக்கள் குறித்து பேசினா கூட 5 கடமைகளை பத்தி பேசியிருப்பாங்க. அதை குறித்து நம்ம புகழ்ந்து பேசணும், அந்த இயக்குனருக்கு நன்றி தெரிவிச்சோம். அதே போல இன்னும் பல படங்களை சொல்லிட்டு போலாம், சமீப வெளியான சிறை. சோ இந்த படங்கள் எல்லாத்தையும் ஒரு சில இடங்கள்ல முஸ்லிம்களுடைய தன்மை, குணாதிசயம் அல்லது அவங்க மீது சுமத்தக்கூடிய பழிச்சொற்களை நிவர்த்தி செய்யும் விதமான ஒரு சில ஆறுதல் காட்சிகள் இருந்துச்சு. சோ இந்த படங்கள் எல்லாத்தையும் நம்ம பாராட்டணும், அந்த இயக்குனருக்கு நன்றி தெரிவிச்சோம். ஆனா ஹபீபின்னு வரும்போது ஏன் எல்லாரும் எதிர்வினை ஆற்றாங்கன்னா, இது முழுக்க முழுக்க அது போன்ற விஷயங்கள் அல்லாமல் காதலை மையமா வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. காதல் என்பது ஹராம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய வாதத்தின் அடிப்படையில தான் இந்த விஷயங்கள் வைக்கப்படுது. முதல் இது இஸ்லாமிய வாழ்வியல் அப்படிங்கிற படமான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. டைரக்டர் எந்த இடத்துல அது குறிப்பிடல. இது தென் தமிழகத்துல வாழ்ந்த கடைநல்லூர், மேலப்பாளையம் போன்ற இடங்கள்ல வாழ்ந்த முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை பதிவு செய்து அந்த மண், அந்த உடை, அந்த கலாச்சாரம், அந்த விஷயங்கள். ஏன்னா முஸ்லீம்கள் அப்படின்னா உலகம் முழுக்க எல்லாம் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. மார்க்கம் ஒரே மாதிரி இருக்கும், உணவு பழக்கம் மாறும், உடை மாறும், பேச்சு வழக்கு மாறும், கலாச்சார பண்பாட்டு கூறுகள் சில விஷயங்கள் மாறும். அது போலதான் தமிழகத்துல நீங்க மேலப்பாளையம் கடைநல்லூர்ல பார்த்த விஷயங்கள் கோயம்புத்தூர் போன்ற கொங்கு பெல்ட்ல நீங்க பார்க்க முடியாது. உணவு, முஸ்லிம்களுடைய உணவு வேற மாதிரி இருக்கும், பேச்சு வழக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க தமிழர்களாக இருந்து நாம இஸ்லாமியர்களாக மாறி இருக்கக்கூடிய சமயத்துல நாம் அந்தந்த மண்ணுக்கு ஏற்றாற் போல சில விஷயங்களை உள்வாங்கி வச்சிருப்போம், அதை வெளிப்படுத்துவோம். அது முழுமையாக ஹராம், இணை வைப்பு அப்படிங்கிற விஷயத்துல நம்ம அதை நிவர்த்தி செஞ்சிருவோம். அந்த இணை வைப்பு எங்க போய் நிக்கும்னு கேட்டேன், நின்றுட்டு இருக்குன்னா இன்னைக்கு சில தர்கா போன்ற விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நம்பிக்கைகள்ல தான் அவன் எந்த கோயில் வழிபாட்டுல மூழ்கி இருந்தானோ அதுல இருந்து அவன் வெளியே வந்து இஸ்லாமியா மாறினா கூட இன்னும் அந்த வழிபாட்டு சிந்தனை, அந்த கொண்டாட்ட மனநிலையில இன்னைக்கும் இந்த தர்கா டச்சிலே இருப்பாங்க சில நபர்கள். நம்ம அதை பத்தி இங்க பேச விரும்பல. சோ அதை தாண்டி அந்த மண்ணுக்குண்டான அந்த பேச்சு மொழி இருக்கும், உணவு மொழி இருக்கும். 70-80 காலகட்டம் முழுமையாக யார்ட்டையும் புர்கா என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவமைப்புல இருக்கக்கூடிய அந்த ஆடை என்பது போய் சேராத காலகட்டம். ஆனால் இஸ்லாமிய கருத்தியல் என்பது போய் சேர்ந்த காலகட்டம். என்ன கருத்தியல்? பெண்கள் தங்களது முந்தானிகளை மூடிக்கொள்ளுங்கள், உங்களது உடல்களை மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தியல் என்பது பயான்படியாக கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. அதனால அந்த காலகட்டங்கள்ல தங்கள் உடல் மேல இருந்த எல்லா நபர்களும் அணிந்திருந்த அந்த பாவாடை தாவணிங்கிறது முஸ்லீம் சமூகத்துல முஸ்லீம் பெண்களும் அணிந்திருந்தாங்க. அப்ப இந்து பெண்களுக்கும் முஸ்லீம் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, அந்த பாவாடை தாவணியில அவர்கள் தங்களது முந்தானிகளை தலை மேல போட்டாங்க, இந்த முன்னாணிகளை இழுத்து போட்டாங்க, தங்களது அங்க அவயங்கள் தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சாங்க. அதோடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி மேல துப்புட்டின்னு சொல்லுவாங்க. நமது நன்னிமாக்கள்லாம் வெள்ளை சீலக்காரமான்லாம் சொல்லுவாங்க. அந்த துப்புட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை நிறை எந்த கலரா இருக்கட்டும், பரதாவுக்கு பொதுவாக கலர் இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சோ அந்த துணி எடுத்து தங்கள் மேல சுத்தி கொண்டு அப்படி கையில அப்படி வச்சு மறைச்சுக்குவாங்க, முகத்துக்கு கீழே அப்படி போட்டிருப்பாங்க. சோ இந்த அளவு இஸ்லாமிய மார்க்கம் போய் சேர்ந்திருக்கு.
பர்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாதிரி இல்லாம அன்றைய தினம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்ணியத்தோடு இருக்கணும், ஒரு கூச்ச நாச்சத்தோடு இருக்கணும், வெக்க உணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஆடைகளை அவங்க பயன்படுத்தினாங்க. ஸோ இதோடைய பரிணாம வளர்ச்சி ஹிந்துக்கள் அடுத்து அவங்களுடைய கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய சுடிதாருக்கு போறாங்க. இறுக்கமில்லாத சுடிதார் அன்னைக்கு இருந்துச்சு 70-80 காலகட்டங்கள்ல. முஸ்லீம்கள் அதுக்கு அடுத்து புர்கான் அறிமுகமாகுது, அதை அணியிறாங்க, அதை அணிந்து கொண்டு வெளியே போறாங்க, பல்வேறு விஷயங்கள்ல வந்து செயல்படுறாங்க. அந்த புர்கா சில சமயங்கள் அவங்களுக்கு அசௌகரியமும் இருந்திருக்கு. சில நபர்கள் நீங்க பாருங்க நோஸ் பீஸ் போட்டிருப்பாங்க, அதோட உணவு சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பழக்கப்பட்டிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. சில நபர்கள் வந்து வீசிங் பிரச்சனையெல்லாம் இருக்கும், திடீர்னு நோஸ் பீஸ் எடுக்கக்கூடிய சூழலும் உருவாக்கும். அப்ப அவங்களுடைய சூழலை பொறுத்து அது அனுமதிக்கப்படுகிறது. எந்த சூழலாக இருந்தாலும் முகம் கையை தாண்டி உடலுடைய அங்க அவயங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாமிய மார்க்கம் தெளிவா சொல்லுது. சோ அதைத்தான் கால ஓட்டத்துல நம்ம சொல்ல வரக்கூடிய சமயத்துல 70-80 காலகட்டத்துல ஹபீபி அந்த பாவாடை தாவணி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு வருது. அதே போல 70-80 காலகட்டத்தில் இந்த பிள்ளைங்கள் பெரும்பான்மையாக எதிர்த்து பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, தங்களுக்கான விஷயங்களை தைரியமா கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரிதான் அந்த கேரக்டர் நிலாஃபர் கேரக்டர் வடிவமைச்சனால நிலாஃபர் கேரக்டர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு சூழலையே போயிட்டு இருக்கும். கடைசி அந்த நிலாஃபர் கேரக்டரை கடைசியில தான் பேசும், அந்த குலா விஷயமாக நான் குலா கொடுத்துட்டேன்னு சொல்லி. சோ அவ்வளவு ஆண்டுகள் நீண்டிருக்கு, ஒரு வார்த்தை பேசக்கூட அவங்க அவ்வளவு அமைதியா அந்த 70-80 காலகட்டங்கள் இருந்திருக்காங்க. அதே நீங்க ஃபர்வீனுங்கிற ஒரு கேரக்டர் வரும், ரொம்ப போல்டான 90கள்ல இருக்கக்கூடிய, அதாவது 2000ல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா காட்டியிருப்பாங்க. அந்த பெண் பாத்தீங்கன்னா லைப்ரரிக்கு போவாங்க, பெரியார் அம்பேத்கருடைய வசனங்கள், மார்ட்டின் லூதருடைய வசனங்கள் சொல்லிட்டு பல கருத்துக்களை எழுதுவாங்க, போல்டா இருப்பாங்க, இன்குலாபுடைய வரிகளை பத்தி பேசுவாங்க. இப்ப ஃபர்வீன் போன்ற கேரக்டர்கள் வந்து போல்டா இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியா இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் அம்பேத்கர் பெரியாரையும் படிக்கிறாங்க, நபிகளாரையும் படிச்சிருக்காங்கிறதுக்கு இந்த படம் ஒரு சிறந்த சான்றா இருக்கும். ஒரு இடத்துல ஹீரோ உடைந்து தனது தந்தை இறந்த பின்னாடி நிற்கும் போது அந்த தந்தையை குறித்து சொல்லுவாங்க, 3 நாளைக்கு மேல நீங்கள் துக்கம் செலுத்தாதீங்க, அதே போல நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தந்தையுடைய மரணத்தை பாருங்க, எந்த நிலையில இறைவன் உயிர் வாங்கியிருக்கிறான், தொழுது நிலையில ரூஹ வாங்கியிருக்கிறான், நிச்சயமாக அது பெரிய ஒரு அந்தஸ்து தான் சொல்லிட்டு மார்க் அடிப்படையில சில விஷயங்களை எடுத்து சொல்லுவாங்க. அப்ப இந்த 2 விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 2மே சேர்ந்த விஷயங்களாக வந்து ஒரு பெண்ணை முன்னிறுத்துவது. அப்ப அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்க, இன்குலாபுடைய வார்த்தைகள் சொல்லுவாங்க, எனது குரல் சின்னமாக இருந்தாலும் நான் உறக்க பேசுவேன்னு சொல்லிட்டு. அப்ப 70-80ல இருந்த நிலாஃபருடைய குரல் பேசாமையே இருந்து இறுதி கட்டத்துல பேசுச்சு. ஃபர்வீனோட குரல் உடனுக்குடன் பேசுச்சு. அது எப்படி பேசுச்சு, பெண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துல அவங்களுக்கான அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது, அவர் தந்தை சொல்வார், அந்த அளவு தந்தையுடைய வளைப்பு இருந்திருக்கும்னு காட்டுறாங்க. அதே போல கணவன், வரக்கூடிய வருங்கால கணவன் தனக்கு தன் தந்தைக்கு ஏற்படக்கூடிய இழுக்கு, குடும்பத்துக்கு ஏற்படக்கூடிய சமயத்துல அமைதியாக அவர் கடக்கக்கூடிய சமயத்துல நீங்க ஏன் பேசல எனக்காகங்கிற அந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமா போல்டா கேட்டிருப்பாங்க. சோ இது போன்ற அந்த போல்ட்னஸ் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். தந்தையுடைய சொல்லுக்கு கட்டுப்படணும், மார்க் அடிப்படையில வளரணும், அதே சமயத்துல தமிழ் சூழல்ல இருக்கக்கூடிய தலைவர்களை நாம் உள்வாங்கணும். அப்ப இது போன்ற கேரக்டர்கள் இப்ப இருக்குங்கிறத அந்த பெண்களுடைய அந்த முன்னுரிமையை இதுல இந்த படம் முழுக்க காட்டுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த குழி இருக்கும், அந்த நெய்யக்கூடிய அந்த குழி இருக்கும், அந்த குழி வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் சரிசமமா வேலை செய்வாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப ஒரு பெண் குடும்பத்தை எந்த விதத்திலும் சிதைச்சிடக்கூடாது, ஒரு கூட்டு குடும்ப உறவை அப்படியே தாங்கி கொண்டு போகணும், அதுல இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் அனுசரிச்சு தன் கனவு முன்னேற்றத்திற்கு ஒரு பங்களிக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அபு தாயிரோடி சச்சானியா. இப்ப அந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சரியான முறையில் அந்த படத்துல டிராவல் பண்ணும். சோ இது போன்ற அடிப்படை விஷயங்களை வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இது இஸ்லாமிய வாழ்வியலான்னு கேட்டா இது வந்து ஒரு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அடிப்படையை எடுக்கலாம். வாழ்வியல் நம்ம முழுமையை அதை சொல்ல முடியாது, ஆனால் வாழ்வியல்னு சொல்லக்கூடியவர்களுக்கான கூறுகள் இதுல இருக்கான்னு கேட்டா இருக்கு, நிச்சயமாக. ஏன்னா இதுல VS அமீன் ரைட் அப் பண்ணியிருக்கிறாங்க, எழுத்துல இருந்திருக்கிறாங்க. சோ அவர் VS அமீன் எழுதினாலே பல நபர்கள் இது ஜமாத் இஸ்லாமிய சார்ந்த படமா இருக்கு. ஏன்னா KVS ஹபீப் அவர் வந்து பாராட்டுறாரு. இந்த படத்தை ஆரம்பத்துல பாருங்களேன், நீங்க வந்து நிலை முபாரக் அவர் எழுத்து வழியா பாராட்டி இருந்தாரு, இயக்குனர் அமீர் பாராட்டி இருந்தாரு, ஆலு ஷானவாஸ் என்ற முக்கியமான அனைத்து தலைவர்களும் இந்த படத்தை பாராட்டி இருந்தாங்க. இப்ப அதை தாண்டி பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியாலும் பல நபர்கள் பாராட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அமீன் எழுத்து அப்படின்னு இருக்கிறனாலேயே இந்த வஃபாத்துடைய இந்த நிகழ்வுகள் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய நிகழ்வுகளாக விரிவாகவே காட்டியிருப்பாரு. அதே போல அந்த கபர்ல வச்சு அடக்கம் பண்ணும் போது ஒரு இந்து சகோதரன் யூசுஃபோட அவ்வளவு நெருக்கமா இருந்த இந்து சகோதரன் அவருடைய பிரிவை தாங்காம அழக்கூடிய காட்சிகள் என்பது ஒரு பெரிய உருக்கமான காட்சிகள். சோ வெளிநாட்டுல இருந்து இங்கிருந்து தனது அண்ணனுடைய வஃபாத்தை பார்க்கக்கூடிய முடியலையே சொல்லிட்டு அந்த வீடியோ கால் வழியாக காட்டக்கூடிய காட்சிகள் எல்லாமே உருக்கமா இருக்கு. இது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்ட காட்சி கிடையாது. இந்த படத்தை பத்தி பல நபர்கள் சொல்லும் போது மிகைப்படுத்தப்பட்ட காட்சி, பொய்யான காட்சி, புனைவு காட்சின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பதிவு செய்யறாங்க. இது எல்லாமே எதர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில நடந்த விஷயம். இதுல கூடுதலாக விமர்சனத்துக்குள்ளாகிறது அந்த காதல் என்ற அந்த போஷன் தான். நான் கேட்கிறேன், இஸ்லாம் காதல் அனுமதிக்குதான்னா நிச்சயமாக அனுமதிக்குது. இந்த அடிப்படையில் அனுமதிக்குது. ஒரு இளைஞன் ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவன் அடுத்த கட்டம் அது செய்ய வேண்டிய வேலை என்ன,
அவங்க வீட்டுல பெண் கேட்டு நிக்கா முடிச்சிருங்க, வேலை முடிஞ்சு, அது அவ்வளவுதான். அடுத்த ஹராமான அளவுக்கு இந்த புள்ள கூட சுத்துறது, வெளியே போறது, சாப்பிடுறது, மணிக்கணக்கில் பேசுறது, இதெல்லாம் இஸ்லாம் தடை செய்யுது, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த இஸ்லாம் காதலுக்கே தடை செய்யுது அப்படிங்கிற எந்த இடத்துலயும் காதலை கூடவே கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. நீங்க வந்து மூசா நபி ஒரு முறை தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அக்கா தங்க 2 நபர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு தண்ணி புகுட்டுவதற்காக இங்க வர்றாங்க. அங்க வந்த சில கூட்டங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது மேல கல்லை வச்சுட்டு போயிடுறாங்க. சோ மூசா நபி உதவி வந்து இந்த பெண்கள் கேட்கறாங்க. உடனடியாக மூசா நபி வந்து அந்த கல்லை அகற்றுறாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டு தண்ணி புகுட்டி விட்டு அவங்க போறாங்க. போகும்போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல போய் அவங்களுடைய தந்தைகிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு நபரை சந்திச்சோம்னு சொல்லிட்டு. சோ அந்த நபரை வந்து அழைத்து தனது பண்ணையில வந்து அந்த பெண்களுடைய தந்தை, அவரு ஒரு நபி, அவங்க வந்து வேலைக்கு வச்சுக்கிறாங்க. பின் நாட்களில் அந்த பெண் விரும்புறாங்க. சோ திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. சோ இது போன்ற அந்த முதல் அட்டென்ஷன் இருக்கு தெரியுங்களா, அந்த காதல் என்பது எல்லா நபர்களுக்கும் மேலும் மார்க்கம் இதை தவறுன்னு சொல்லலாம். ஆனால் அது எந்த இடத்துல போய் முடியுது, ஹராம்லயே நீண்டு கொண்டு இறுதியாக அது ஹராம்லயே முடியுதா அப்படிங்கறதா இங்க கேள்வி. அப்ப இஸ்லாம் ஒரு காலம் காதலுக்கு தடை விதிக்கல, அதற்கான வரையறைய தெளிவா சொல்லி கொடுத்திருக்கு. சோ ஹபீபி படத்துல வரக்கூடிய இந்த காதல் எல்லாமே 80 காலகட்டங்கள்ல இந்த லெட்டர் மூலியமாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கறது, அது இஸ்லாம் கிடையாது, அது எல்லா மக்கள்கிட்டையும் இருந்த விஷயம். இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில சில நபர்கள் அதை வந்து ஏற்றுக்கொண்டுதான் எல்லாம். இப்ப இன்னைக்கு ஹபீபி வெளியாயிருக்கு அப்படிங்கிறதுனால கூட எல்லா ஆலிம்களும் போய் பார்க்கலையே. இந்த படம் எது எது ஹராம்னு சொல்றாங்களோ அவங்க இன்றும் தங்களது கருத்துல இருக்கிறாங்க. சில நபர்கள் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில படங்களை பாக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி வந்து சில முக்கியமான மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற முக்கியமான படங்களை வந்து சில நபர்கள் பாக்குறாங்க. சில நபர்கள் எந்த படத்தையும் பார்க்கறது இல்லை, சில நபர்கள் எல்லா படத்தையும் பாக்குறாங்க. அப்ப முஸ்லீம் சமூகத்திலேயே எல்லா விதமான குணங்களும் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து முழு நீளமாக கொடுக்க முடியாது அப்படிங்கறதான் எதிர்ச்சியான உண்மை. அப்படி கொடுத்தா கூட அது வந்து மார்க்கெட்டா பண்ண முடியாது, அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி முஸ்லீம் அளவுகள்ல தான் அதை பார்க்க முடியும் அப்படிங்கறதான் உண்மை. ஹபீபி படம் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சோசியல் நோக்கத்தோட பொது நலனுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதுலயும் வியாபாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுவும் ஒரு கமர்ஷியல் பிலிம் தான். ஆனால் மிச்ச படங்கள் இருந்து மாறுபட்ட படம். என்ன மாறுபட்ட விஷயங்கள், அதுல வைலன்ஸ் கிடையாது, வன்முறை கிடையாது, ஆபாசங்கள் கிடையாது, ஆபாசமான வார்த்தைகள் கிடையாது. ஒரு முழுக்க ஒரு மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு வாழ்க்கையை முஸ்லிம்களுடைய நிலையை குறித்து சிந்திக்க வைக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம். ஒரு தாக்கத்தை இன்னைக்கு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஒன்றும் இல்லை, இப்போ இவ்வளோ பேசுகிறோம், தமிழில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்திருக்கு, கேரளா ஸ்டோரி, பல படங்கள் வந்துருக்குது. சில இடங்கள்ல முஸ்லீம்கள் பழக்கத்தில் இல்லாத விஷயங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. சூஃபியும் சுஜாதாவும் ஒரு படம் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா பாங்குக்கு ஒரு ஒரு பெண் வந்து நடனம் ஆடுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அப்படி ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாது. அது குறித்து யாரும் பேசல. சமீபம் ஒரு தெலுங்கு படம், அதுல வந்து இந்த பவன் கல்யாண் நினைக்கிறேன், ஏதாவது முஸ்லீமுடைய ஏரியாக்குள்ள போகும், முஸ்லீம் சொல்றான் பொட்டு வச்சுட்டு முஸ்லீம் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு. இது கலவர பேச்சு தானே. பொட்டு வச்சுட்டு முஸ்லீம் ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் வந்து ஹிந்துக்கள் ஏரியாக்குள்ள தொப்பி போட்டு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிளப்புற வேலையில இது வழக்கத்திலேயே இல்லை. ஆனா என்ன பண்றாங்க, அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு, அவன் வந்து ஹிந்துக்கள் ஏரியாக்குள்ள வந்து முஸ்லீம் போகக்கூடாது, முஸ்லீம் ஏரியாக்குள்ள ஒரு ஹிந்து வரானா பொட்டுலாம் அழிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த வந்து பரவக்கூடிய ஒரு சூழல் வந்துருக்கு. அப்ப இப்படிப்பட்ட தொடர்ந்து முஸ்லீம்களை குறித்து இப்படித்தான் அவங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது, இல்ல முஸ்லீம்களோட குடும்பத்தை பாருங்க, இப்படிதான் இருப்பாங்க, இப்படித்தான் அவங்களும் எளிய மனிதர்கள் தான், அவங்களும் வந்து பிற மனிதர்கள் நேசிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை காட்டுற விதம் என்பது ஒரு சரியான அடிப்படையாக தான் ஹபீபி அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நபர்கள் வசைபாடிட்டு இருக்கிறாங்க. பல நபர்கள் பாராட்டினா கூட இன்னைக்கு பாருங்க, அல்தாஃபி அவங்க வந்து இதுக்கு விமர்சனம் கொடுத்தாங்க, அவங்கள கொதறது. அதே போல யூசுப் முஃப்தி ஒருத்தர், கேவிஎஸ் ஹபீப், நம்மள கூட சில நபர்கள்லாம் போட்டு விமர்சனம் பண்றாங்க. இவர் வந்து என்ன மார்க்கத்து ஹராமான ஒரு விஷயத்த வந்து ஹலாலாக்க பாக்குறாரா, இது பார்க்கலாட்டி தெய்வ குத்தமாயிரு. யாரும் இங்க நீங்க பார்க்க வாங்கன்னு கம்பல் பண்ணவே கிடையாது. டெய்லியும் 100 படம் வெளியாயிட்டு இருக்கு உலகத்துல. அதுல ஒரு படமா இது வெளியானா கூட அதுல இருந்து மாறுபட்ட ஒரு படமா இருக்கு. பல்வேறு படங்கள் இஸ்லாம் என்ன சொல்றது, கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, பெண்களை போதைப் பொருட்களாக காட்டக்கூடிய, மிதமிஞ்சிய கற்பனையை உண்டக்கூடிய, காதல் என்ற பேர்ல கண்ட கருமானந்தத்தை காட்டக்கூடிய பல்வேறு படங்கள் அனுதினமும் வெளியாயிட்டு தான் இருக்கு. அதுல இருந்து சற்று மாறுபட்ட ஒரு படமா தான் இன்னைக்கு வந்து இது உருவாயிருக்கு அப்படிங்கறதுதான் எதிர்ச்சியான உண்மையா இருக்கு. சோ இந்த படம் எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படமா இருக்குது. முஸ்லிம்கள் வாங்க பாருங்க, இல்லாட்டி அல்லாஹ் அவங்களை தண்டனை கொடுப்பான், ஹராமாயிரும், அப்படி யாரும் இங்க பிரச்சாரம் பண்ணல. இப்படி ஒரு படம் வந்திருக்கு, எல்லா மக்களும் பாருங்கிறாங்க. அதுல பல நபர்கள் பார்க்கக்கூடியவர்கள் பாக்குறாங்க. இது முஸ்லீம்கள் இந்த படம் வந்தனால முஸ்லீம்கள் கூட்டமா போய் அப்படியே தியேட்டர் ஃபுல்லா ரொம்ப வலிஞ்சு நிலையறாங்க எல்லாம் கிடையாது. ஹராம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹராம் அதே நிலையில தான் இருக்கிறாங்க, யாரும் பார்க்கலாம் கிடையாது. எப்பொழுதும் போது பார்க்கக்கூடியவர்கள் டெய்லியும் படம் வெளியாச்சா எல்லா படத்துக்கும் போய் கூத்தாடுறாங்க, போய் 100ல பாய் பாக்குறாங்க. செலக்டிவா பார்க்கக்கூடிய சில படங்கள், நல்ல கதைகளை கொண்டு நமக்கு இதுல என்ன பிரயோஜனம்,
ஏன்னா நம்ம நேரத்தை கொடுக்குறோம், அல்லாட்ட நேரத்தை குறித்து பதில் சொல்லணும். சார் நான் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த 2.5 மணி நேரத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு, என்ன மீளாய்வு செய்ய வச்சிருக்கு, என்ன மாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கு அப்படிங்கறதான் ஒரு கதைக்களம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. என்னால எந்த மாற்றத்தையும் கொண்டு வரல, எந்த நல்ல கருத்தையும் போதனையும் அது கொடுக்கல, மாறாக என்னை ஹராம்ல தான் அது தள்ளுது அப்படிங்கிற அடிப்படையில அது தீய படம் அப்படிங்கிறது நம்ம தெளிவா நமக்கு சிந்தனைக்கு உட்பட்ட விஷயம் தான். அந்த வரிசையில ஹபீபி நீங்க போய் பாத்தீங்கன்னா யாரும் பாருங்கன்னு இப்ப நான் சொல்றேன், கம்பல் பண்ணல. 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படங்கள் எந்த இடத்திலும் நீங்கள் சலனப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. சலனமோ முகச்சுளிப்போ அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அல்ல மவுத்துடைய சீக்வன்ஸ் ஒவ்வொன்றும் ஜனேலியும் நம்ம ஜனாசா தொழுக போறோம், அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்க திரையில காட்டப்படுது. அப்ப இது ஒரு உணர்வா கனெக்ட் ஆகுது, நம்மள ஓரளவு மீளாய்வு செய்ய வைக்குது. நம்மளை தாண்டி தொப்புள்குடி உறவுகளுக்கு நல்ல ஒரு மனநிலைக்கு கொண்டு போக வைக்குது. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஒரு ஸ்விக்கியில ஒரு முஸ்லீம் கொண்டு போனா அந்த உணவு வாங்க மாட்டேங்கிறான், முஸ்லீம் டிரைவர் ஓட்டிட்டு வந்த கார்ல ஒருத்தன் ஏற மாட்டேங்கிறான். அப்ப அவன்லாம் போய் சங்கியான்னு பார்த்தா சங்கி கிடையாது, வெகுஜன மக்கள் தான். அவன்கிட்ட கூட இஸ்லாமோபியா என்பது நிறுவனமயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்க பிரச்சனை. அப்ப இந்த உளவியலை நீங்க எப்படி உடைக்க முடியும்? இந்த உளவியலை உடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணாதான் இஸ்லாம் மார்க்க வளரும் அப்படிலாம் இல்ல. பேசிக்கா நீ வாழ்ற காலத்துல இஸ்லாத்திற்காக நீ என்ன செஞ்சிருக்க, அல்ல இஸ்லாமியர்கள் மீது சொல்லக்கூடிய பழிச்சொல்லுக்கு நீ என்ன வகையான எதிர்வினை ஆட்சி இருக்கிற, இல்ல என்ன வகையில் அதை கலைஞ்சிருக்கிற அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழக்கூடிய சமயத்துல அதற்கான பதில் சில கருத்துக்கள், சில புத்தகங்கள், சில திரைப்பட படைப்புகளாகவும் இருக்கு. இது ஹலால் ஹராம் அப்படிங்கிற வாதங்கள் காலம் முழுக்க எழுதுட்டு தான் இருக்கும். நல்ல படங்கள், ஈரானிய படங்களை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஈரானிய படங்களை பொறுத்த வரைக்கும் அதுலயும் பெண்கள் காட்டப்படுவார்கள். அதிகமாக பெண்களை காட்டிலும் சிறுமிகள் காட்டப்படுவார்கள். பெண்கள் அந்த ஈரானிய வரையறைக்கு உட்பட்டு காட்டப்படுவார்கள். ஈரானிய சினிமா அது இஸ்லாமிய வாழ்வியல் கிடையாது. இப்ப சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு லைஃப், அவங்களுடைய எளிமையான லைஃப். அப்ப அந்த லைஃப் காட்டியிருக்கிறாங்க. அது போலத்தான் ஹபீபி ஒரு லைஃப் காட்டியிருக்கு. தமிழ் மண்ணில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையே காட்டியிருக்கு. அவர்கள் இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கையில இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை என்ன அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. சோ இதே இந்த வெளிநாட்டு விஷயங்கள், பிரச்சனைகள், கசப்புகள் எல்லாமே எல்லா சமூகத்திலும் இருக்கும். ஆனா முஸ்லீம்கள் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இருந்து அந்த காலகட்டங்கள்ல அதிகமாக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஹபீபியை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்தவரை படங்கள் இன்னைக்கு கேடுகட்ட சினிமாக்களாக மக்களை பாழாக்கி கொண்டிருக்கக்கூடிய வேலையில இன்னொன்னு சொல்லணும். இதா குறித்த ஒரு படம், புர்கான் ஒரு படம் வந்துச்சு, எவ்வளவு எதிர்வினை ஆச்சணும். அது முஸ்லீம் டைரக்டர் தான், மீரா கதிரவன் கூட முஸ்லீம், அபுல் ஹசன் ஒரு பேர், பல நபர்கள் அவர் ஹிந்து அப்படிதான் எடுப்பாருலாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு முஸ்லீம் இயக்குனர் தான். அப்ப அவர் தனது டைரக்ஷன்ல எடுத்தா கூட அதுல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே நேர்த்தியாக VSN அமீன் பார்த்து எழுதிதான் அந்த விஷயங்களை கொண்டு இந்த படத்துல அப்படியே சேர்த்து கொண்டு போயிருக்கிறார். சோ இதுல யார் மேலையும் இதை பதிவு சொல்ல வேண்டாம். பிடித்தவர்கள் பாருங்கள், அந்த கருத்தை உள்வாக்கூடியவங்கள் உள்வாகுங்கள். வெகுஜன மக்கள் மத்தியில் இது ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்து ஒரு நல்ல சிந்தனையை தூண்டி இருக்கு அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்ம பல்வேறு படங்களை பாராட்டினா கூட இந்த படம் காதலை மட்டும் இங்க பேசல, அதை தாண்டி பல விஷயம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத எனக்கு தாண்டி. படங்களை குறித்து கொஞ்ச நாள் தான் பேசுவோம், மறந்துட்டு அடுத்த பிரச்சனையை நோக்கி நம்ம போயிருவோம். அதனால இந்த படத்தை வச்சு யாரும் பெரிய அளவுல தர்க்கம் செய்து கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டு எதுவும் பண்ண வேணாம். இது பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்த்த போவது கிடையாது. ஹபீபி சில விஷயங்களை பேசிச்சு, வெகுஜன மக்கள் தங்களது பார்வையை மாற்றிக்கொண்டாங்க. இஸ்லாமிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த அழகான விஷயங்களை அவங்க உள்வாங்கி கொண்டார்கள். அதன் வழியாக ஒரு நல்ல சிந்தனை பிறந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகக்கூடிய வழியை பாருங்க. இது தேவையில்லாம மார்க்க விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதோடு பெரிய முரண்பட்டு நிற்பது என்பது மீண்டும் மீண்டும் சமூகத்தை ஒரு கசப்பத்தை உருவாக்கும். இந்த படம் எந்த விதத்திலும் மார்க்க பற்று கொண்ட மார்க்க அறிஞர்களை, இறை அச்சம் கொண்டவர்களை வழிகெடுக்கவும் இல்லை, அவர்களை சினிமாவுக்கு கொண்டு போய் உட்கார வச்சு பார்க்கவும் இல்லை. எப்பயும் பார்க்கக்கூடியவர்கள் தான் பார்த்திருக்காங்க. கூடுதலாக அதிகமான முஸ்லீம்கள் போய் பார்க்கறாங்க அப்படின்னு நிலை இல்லை. ஏன்னா தியேட்டருக்கு போறதே ஹராம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்படி தியேட்டருக்கு போக முடியும்? தியேட்டருக்கு போக மாட்டாங்கல்ல. அப்ப இந்த படம் எந்த விதத்திலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல. இந்த படம் வெகுஜன மக்கள் பெரிய அளவுல கொண்டாடி அந்த படத்தை இப்ப வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தான் இதை கொண்டாட வச்சாங்க, முஸ்லீம்கள் தான் இதை வெற்றி பெற வச்சாங்க அப்படிங்கிற எந்த அடிப்படை விஷயங்களும் இங்க கிடையாது அப்படிங்கிறத எதிர்ச்சியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.